தாமரையின் காதல். அத்தியாயம் 22. காஞ்சிபுரத்தானின் விரிந்த உள்ளங்கையில் ஒரு தாலி. என்ன பொருள் அதற்கு? கிருஷ்ணப்பர் எடுத்து பார்த்தார். புலி பற்கள் கோர்த்த மஞ்சள் கயிறு. யாரோ ஒரு வீரன் அல்ல பிரபு. எனது துணை தளபதி தன் மனைவிக்கு கட்டியது. இதையும் பூவையும் குங்குமத்தையும் இழந்து நிற்கும் அந்த அபலை பெண்ணுக்காக நியாயம் கேட்கத்தான் வந்தேன். 3 குரல்களும் சேர்ந்து ஒலித்தன. துணை தளபதி அப்படியானால் இறந்து விட்டாரா? இல்லை இல்லை, கொல்லப்பட்டார். காஞ்சிபுரத்தானின் முகத்தில் கடுமை பளபளத்தது. அதுவும் நேருக்கு நேர் போர் முனையில் அல்ல, வஞ்சகமாக முதுகில் குத்தி கொலை செய்யப்பட்டார். ஏன்? யாரால்? ஏன் என்பதை முதலில் சொல்கிறேன். என் ஆணைப்படி ஒரு சிறு படையுடன் செஞ்சிக்கு புறப்படவிருந்தார் அவர். போக வேண்டாம் என்று யோசனை கூறப்பட்டது. கூறியவரோ பெரியவர். அரசியின் குடும்பத்தில் அரண்மனை வாசிகளில் உயர்ந்த அந்தஸ்தை அனுபவிப்பவர். என் ஆணையா, பெரியவரின் தடையா, எதை ஏற்பது என்று துணை தளபதி குழம்பினார். வீட்டுக்கு சென்றார். இடித்து உரைத்தால் இல்லாள், எடுத்து உரைத்தால் அவள் கடமையை. புத்துணர்ச்சியுடன் புறப்பட்ட துணை தளபதிக்கு முதுகிலே கிடைத்தது இந்த பரிசு. யார்? சொல்லுங்கள். காஞ்சிபுரத்தான் சுற்றுமுற்றும் பார்த்தான். 2 காவல் வீரர்களே மிஞ்சி இருந்தார்கள். நீங்கள் போகலாம். அவன் தலை அசைத்ததும் மறைந்தனர் அவர்கள். சென்னம்மாவிடம் சொன்னான், தங்கள் தந்தைதான் தேவி என்று. அப்பாவா? கண்ணால் கண்டும் வாளாவிருந்து விட்டால் அந்த வீரனின் மனைவி. தேசத்தின் தலைவாசலில் எதிரி நிற்கும் போது கோட்டைக்குள்ளேயே குத்துவெட்டு இருப்பதை வெளிக்காட்ட மறுத்துவிட்டால் அந்த வீராங்கனை. விசுவாசத்துக்காக கிடைத்த தண்டனையை எவரிடமும் சொல்லாமலே தீக்குளித்து விட்டால். அக்கம் பக்கத்தில் துருவி துருவி கண்டறிந்தேன் இவ்வளவையும். எங்கே ரகுநாதர்? கிருஷ்ணப்பரின் கண்கள் சிவந்தன. பொறுங்கள், தீர விசாரித்து. தாமரை சொல்லி முடிக்கவில்லை. ஆத்திரத்துடன் குறுக்கிட்டாள் சென்னம்மா. கூடாது கூடாது, இம்முறை என் தந்தைக்கு மன்னிப்பே கூடாது. ஒரு காலத்தில் நாமும் அவருக்கு உடந்தையாக இருந்தது உண்மையே. அந்த நிலைமை மாறிவிட்டது என்பதை அவர் அறிய வேண்டும். தாமரையை தீண்ட என் தந்தை எண்ணினார். சபலம் என்று மன்னித்தோம். ஒரு குற்றமும் செய்யாத பணிப்பெண்ணை முதலை அகழியில் பலியிட்டார். வயதானவர் என்று விட்டுவிட்டோம். தளபதியை பாதாள சிறையில் அடைத்து வைத்தார். பாராதது போல இருந்துவிட்டோம். ராஜ்யத்தின் ஒரு பகுதியை கம்பெனிக்காரனுக்கு கொடுக்க ரகசிய பேரம் செய்தார். ராஜ துரோகமானாலும் பாதகமில்லை என்று அசட்டை செய்தோம். இனிமேல் விடக்கூடாது. கனல் பொறிகளாக கிளம்பின சென்னம்மாவின் சொற்கள். அவற்றின் குறுக்கே செல்ல எவருக்குத்தான் துணிவுண்டு? யாரங்கே? இழுத்து வாருங்கள் அவரை. தேடு சென்ற வீரன் திரும்பினான் அரை நொடியில். ரகுநாதரை அவருடைய ஜாகையில் காணவில்லை. குதிரை மீதேறி சில வினாடிகளுக்கு முன்பு எங்கோ பறந்து விட்டாராம். என்ன? வீரன் ஒருவன் நீட்டினான் நிருபம் ஒன்றை. ரகுநாதரின் மஞ்சத்தில் இது இருந்தது அரசி. தாமரை பிரித்தாள். உயிருக்கு அஞ்சி ஓடிவிட்டதாக கனவு காணாதீர்கள். விரைவில் திரும்பி வருவேன், கம்பெனிக்காரன் துணையுடன். இப்படிக்கு ரகுநாதன். அழகு கோலம் பூண்டிருந்தால் அன்னை பூமி. கீதம் இசைத்தது தென்றல். காற்றில் ஆடின கொடிகள். தவ யோகியின் உள்ளம் போல தெளிந்திருந்த வானத்தில் குழந்தையின் செப்பு கூடை போல கொட்டி இறைத்திருக்கும் தாரகை கூட்டம். மாமரத்தின் அருகில் நிற்கும் தாமரையின் வதனத்தில் மட்டும் வாட்டம். பயணத்துக்கு சித்தமாக பக்கத்தில் நிற்கும் காஞ்சிபுரத்தானை நோக்கி ஏக்கத்துடன் கண்களை உயர்த்தினாள். போகத்தான் வேண்டுமா? பொறுத்து கொள்ளக்கூடாதா கொஞ்ச நாள்? காஞ்சிபுரத்தானோ முருவளித்தான். அரசியார் மன்னிக்க வேண்டும். நேற்றே நான் புறப்பட்டிருக்க வேண்டும். ஓடுகிற வரையில் ஓடட்டும் என்று நச்சுப்பாம்பை விட்டுவிடக்கூடாது. புற்று வரையில் போய் போராடியாக வேண்டும். சென்னை பட்டணத்தை நோக்கி ஓடியிருக்கிறார் ரகுநாதர். சும்மா அல்ல, சூளுரைத்துவிட்டு. அங்கேயே சென்று நான் கண்காணிக்க வேண்டும். விடை கொடுங்கள் அரசி. அதே வினாடி விர் என்று ஒரு ஓசை. ஆ! அலறி பின் அடைந்தாள் தாமரை. அவள் அருகில் இருந்த மாமரத்தில் அவள் நெஞ்சுக்கு மிக அருகே கூரிய கனை ஒன்று குத்திட்டு நின்றது. யாரது? புலி போல பாய்ந்தான் காஞ்சிபுரத்தான். அம்பு வந்த திசையில் எவரையும் காணோம். செடிகளை விலக்கினான், கொடிகளை அகற்றினான். இண்டு விடாமல் இடுக்கு விடாமல் புகுந்து புறப்பட்டான். வெளிரிய முகத்துடன் படபடத்து நிற்கும் தாமரையிடம் திரும்பினான். அரசி, வாருங்கள், அரண்மனைக்குள் போய்விடலாம். தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த எவனோ முயல்கிறான். கவசமாக நான் இருப்பது தெரியாத முட்டாள். அந்த புறத்தில் விடைபெறும் போது மீண்டும் உறுதி கூறினான். 2 நாள் கழித்து பட்டணம் புறப்படுகிறேன். அந்த அம்பு தற்செயலாக வந்ததா, திட்டமிட்டு புறப்பட்டதா என்பதை கண்டுபிடிக்காமல் விடப்போவதில்லை. தாமரையின் முகத்தில் கலக்கம். என் பொருட்டு தாங்கள் ஆபத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள்.
அடுத்த 3 தினங்களுக்கு எதுவும் நேரவில்லை. காஞ்சிபுரத்தான் நிறுத்திய பயணத்தை தொடங்க தீர்மானித்தான். வழி வழி வழி! வீதி எங்கும் ஆரவாரம் கேட்டது. எங்கே செல்கிறாராம் தளபதி? சென்னை பட்டணத்துக்கு ஏதோ சொந்த விஷயமாம். டக் 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 என்று குதிரை குழம்பு தாளமிடுகிறது. ஈரப்புழுதி எழும்பி தாழ்கிறது. தம்பி தம்பி என்று கூட்டத்தின் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. ஏ பாட்டி, போ அப்பாலே! படை வீரன் ஒருவன் மிரட்டி கொண்டிருந்தான். எங்க வீட்டு தம்பி அப்பா அவன். என்னை பார்த்தானானால் விடவே மாட்டான். கொஞ்சம் சொல்லு தம்பி. பழக்கமான குரல் உடனே புரிந்துவிட்டது. யாரப்பா அங்கே? அழைத்து வா அந்த மூதாட்டியை என்று உத்தரவு பிறப்பித்தான் காஞ்சிபுரத்தான். கும்பலும் வழிவிட்டது. கிழவி ஓடோடி வந்தாள். பாட்டி சௌக்கியமா? காஞ்சிபுரத்தானின் உள்ளமெல்லாம் மலர்ச்சி, முகமெல்லாம் சிரிப்பு. தாமரையை சந்திக்க அரண்மனைக்குள் நுழைய முதல் வழி செய்தவள் இந்த கிழவி அல்லவா? இவளுடைய மகனுக்கு பதிலாகத்தானே அவன் நாதஸ்வரம் வாசிக்க சென்றான். உன் தயவிலே எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறோம் தம்பி. என் மகனுக்கு கூட நல்ல குணமாகிவிட்டது என்றாள் கிழவி. மகிழ்ச்சி பாட்டி. உங்களுக்கு வேறு என்ன தேவையானாலும் அரண்மனைக்கு வந்து சொல்லுங்கள். கிழவி பதில் சொல்லவில்லை. அவளது முகம் இருண்டது. கண்களிலோ அவநம்பிக்கை. தலையை தாழ்த்தி கொண்டாள். ஏன் பாட்டி, ஏதாவது சொல்ல வேண்டுமா? சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டால் ஒரு முறை. பாட்டி சும்மா தயங்காமல் சொல்லுங்கள் ஊக்கினான் காஞ்சிபுரத்தான். ராசாங்கத்திலேயெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சுழுவாக வேலை நடந்து விடாது தம்பி. சுற்றியுள்ளோரை மீண்டும் பார்த்து கொண்டாள் கிழவி. புடவை தலைப்பினால் கண்ணின் ஈரத்தை துடைத்து கொண்டாள். எங்களுக்கு வரவேண்டிய மானியம் 2 வருஷமாக அரண்மனையிலிருந்து வந்த பாடில்லை. கணக்க பிள்ளையிடம் காரியஸ்தரிடம் எத்தனை வாட்டி மனு போட்டு விட்டோம் தெரியுமா? காஞ்சிபுரத்தானின் சீற்றம் குரலிலும் வெளிப்பட்டது. ஏன் பாட்டி, நேரில் வந்து முறையிடக்கூடாதா? கசப்புடன் நகைத்தாள் கிழவி. வராமலா இருப்பேன்? கத்தி கபடாவோடு எத்தனை ஆட்கள் நிற்கிறார்கள் அரண்மனை வாசலில். என்னை விடுவார்களா? கெஞ்சி பார்த்தேன், மன்றாடினேன். போ போ என்று பிடித்து தள்ளிவிட்டார்கள் தம்பி. பல்லை கடித்து கொண்ட காஞ்சிபுரத்தான் வினாடி நேர மௌனமாக இருந்தான். பிறகு கூறினான். பாட்டி நீங்கள் வீட்டுக்கு போங்கள். அரண்மனைக்கு போய் நான் கவனிக்கிறேன். சுண்டி விடப்பட்டது கடிவாளம். புரவி பட்டணத்தை நோக்கி பாயவில்லை. அரண்மனைக்கே திரும்பியது. வழி அனுப்பி வைத்த விழிகளில் சோகம். வீசி விடை கொடுத்த கரங்களிலோ தளர்ச்சி. வியர்வை முத்திட்டிருந்த வதனம். என்ன அது? குதிரையின் குளம்படி சத்தம் வெளிமுற்றத்தில் கேட்கிறது. யார் அத்தனை வேகமாக வருகிறார்கள்? ஓ, அவரேதான். உள்ளம் துள்ளியது காஞ்சிபுரத்தானின் வருகையை அறிந்ததும். அதே சமயம் கலக்கம். பட்டணம் புறப்பட்டவர் ஏன் இவ்வளவு பதற்றமாக திரும்பி வருகிறார்? என்ன என்ன நேரிட்டது? எதிர்கொண்டு சென்று விசாரித்தாள் தாமரை. தாமரை வேகமாய் முன்னே வந்த காஞ்சிபுரத்தான் சட்டென்று கட்டுப்படுத்தி கொண்டான். அரசி மன்னிக்க வேண்டும் என்றான். தாங்கள் இம்மாதிரி அடிக்கடி குற்றம் செய்வதுதான் அரசிக்கு செய்யும் பெரும் பணி. வெகு நாட்களுக்கு பிறகு பெயர் சொல்லி தன்னை அவன் கூப்பிட்டதில் எத்தனை பரவசம் தாமரைக்கு. காஞ்சிபுரத்தானோ அவள் பேச்சில் ஒன்றவில்லை. அரசியார் மறந்துவிட்ட கடமை ஒன்றை நினைவூட்டவே திரும்ப வந்தேன். கடைத்தெருவில் காதில் விழுந்தது. என்னவென்று? சேற்றுடன் உறவு இருக்கும் வரையில்தான் தாமரைக்கு உயிர். மக்களை தொட்டு கொண்டிருக்கும் வரையில்தான் செங்கோலுக்கு சிறப்பு. அணுகுவதற்கு எளியவன் என்பதால்தான் ஆண்டவனுக்கு கூட மகிமை என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். மக்களோடு நான் பழகாமலா இருக்கிறேன்? ஆம், கிழவியொருத்தி புகார் செய்தால் சற்று முன்பு. நேரில் முறையிட வந்தவளை காவலர்கள் விரட்டி விட்டார்களாம். அப்படியா? யோசனையுடன் சிரம் தாழ்ந்தாள் தாமரை. குடிமக்களின் தொடர்பு இல்லாமல் கோலோச்ச நானும் விரும்பவில்லை. எந்த சாதாரண பிரஜையும் என்னிடம் நேரில் வந்து முறையிடுவதற்கு ஒரு வழி, ஒரு வசதி செய்ய வேண்டும். இருக்கிறது கண்ணே. திகைப்புடன் திரும்பி பார்த்தாள் தாமரை. சிற்றப்பா வாருங்கள், சரியான நேரம்தான். சென்னம்மாவுடன் கிருஷ்ணப்பர் உள்ளே பிரவேசித்தார். உன் தந்தை என் அருமை தமையனார் ஒரு ஏற்பாடு செய்திருந்தார். இப்படி வா, சாளரத்தின் வழியே அதோ பார். அரண்மனைக்கு வெளியே அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் என்ன தெரிகிறது தாமரை? சென்னம்மா வினவினால் அரசியின் தோளை பற்றி. ஒரு உயரமான மண்டபம் பாழடைந்து பூட்டப்பட்டு கிடக்கிறது. ஆராய்ச்சி மணி. அரசிடம் நேரில் நீதி கேட்க விரும்பும் எந்த குடிமகனும் அங்கே வந்து அந்த மணியை அடிக்கலாம். எந்த வேலையானாலும் உடனே ஓடி வருவார் என் தமையனார். விசாரித்து உடனே நீதியும் வழங்குவார். மதுரையிலிருந்து விசேஷமாக தயாரித்து தருவித்த பெரிய வெண்கல மணி அந்த மண்டபத்தின் உச்சியில் இருக்கிறது. திருப்திதானே? தாமரை புன் சிரிப்புடன் கேட்டால் காஞ்சிபுரத்தானே. கிருஷ்ணப்பர் கை தட்டினார். அதோ
தளபதியின் இணைபெரியா தோழன் சித்திரக்குள்ளன் எட்டி எட்டி பார்த்து கொண்டு நிற்கிறானே, இப்போதே ஏற்பாடு செய்துவிடலாம், வா இப்படி. அடுத்த நாள் ஆராய்ச்சி மணி அமைந்த மண்டபம் திறக்கப்படப்பட்டிருந்தது. திரளாக குழுமியிருந்தனர் பொதுமக்கள். மண்டபத்தினுள்ளே 8 ஆள் உயரத்துக்கும் மேலே அசைவற்று நின்றது வெண்கல மணி. நீதியின் உறுதியைப் போல, தர்மத்தின் வலுவைப் போல, சத்தியத்தின் ஆழத்தைப் போல அது தெரிந்தது. மணியின் நேர் கீழே நின்றிருந்த தாமரை மெல்ல பேசினாள். அன்புள்ள குடிமக்களே, எனக்கும் உங்களுக்கும் உள்ள இடைவெளியை மேலும் குறைக்க இன்று முதல். அண்ணாந்து மணியையே நோக்கி கொண்டிருந்த சித்திரக்குள்ளன் திடீரென்று கூவினான், அரசி, நகருங்கள் நகருங்கள், அபாயம் என்று. கண்வெட்டும் நேரத்துக்குள் உஷாரானான் காஞ்சிபுரத்தான். சரேல் என்று தாமரையை இழுத்து கொண்டான். மறுகணம் மடமடவென்று எதுவோ முறிந்தது. ஐயோ, அந்த மணி! அதை தாங்கிக் கொண்டிருக்கும் மர உத்திரம் முறிகிறது, கயிறு அறுகிறது, சடசடவென்று மோதி இடித்து உருண்டு விழுகிறது மணி. மலை மேலிருந்து உருளும் யானையைப் போல காதை செவிடுபடுத்தும் ஓசை. நாளாக விரியும் வெண்கல மணியின் நாதம். மூச்சு பேச்சற்று பிரமித்தது கூட்டம். எத்தகைய பேராபத்து! துளி தவறி இருந்தாலும் அரசியின் தலை நொறுங்கி இருக்குமே. முதலில் நிதானித்தவன் காஞ்சிபுரத்தான் தான். நேரம் இப்போது சரியில்லை, அன்பு கூர்ந்து கலைந்து செல்லுங்கள் அனைவரும். 2 தினங்களில் வேறு ஒரு ஆராய்ச்சி மணியை நிறுவ ஏற்பாடு செய்கிறோம். கூட்டம் சிறிது சிறிதாக கரைந்தது. அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அந்தரங்க பிரதானிகள் 2 மட்டுமே எஞ்சி இருந்தனர். தாமரையின் தளிர் மேனி இன்னும் மெல்ல நடுங்கியவாறு இருந்தது. சித்திரக்குள்ளா, உருமினான் காஞ்சிபுரத்தான். நீதானே ஏற்பாடுகளை செய்தவன்? மணியின் கட்டையும் கயிறையும் இவ்வளவு நலிந்த நிலையில் இருந்தபோதும் ஏன் பேசாதிருந்தாய்? இல்லை பிரபு, கயிறும் கட்டையும் நன்றாகத்தான் இருந்தன நேற்று. யாரோ சதிகாரர்கள் இரவோடு இரவாக இப்படி செய்திருக்க வேண்டும். சித்திரக்குள்ளனுக்கு அச்சத்தால் நா குழறிற்று. பாவம், அவன்தானே சரியான சமயத்தில் தாமரையின் உயிரை காத்தவன். அவனை கோபிக்காதீர்கள், கிருஷ்ணப்பர் பரிந்தார், நீ போப்பா என்றார். கவலையுடன் பேசினான் காஞ்சிபுரத்தான். ஓடிய ரகுநாதர் ஒற்றரை வைத்துவிட்டுத்தான் ஓடியிருக்கிறார். அவனை கையும் களவுமாக பிடித்துவிட்டுத்தான் மறுவேளை. 2ஆம் நாளில் நள்ளிரவு தாமரையின் சயன கிரகத்துக்கு வெளியே குழி முயலென பதுங்கி கிடந்தான் காஞ்சிபுரத்தான். காற்றின் ஒவ்வொரு அசைவையும் அவன் செவிகள் கணக்கிட்டன. நகரும் ஒவ்வொன்றையும் நோட்டமிட்டன நித்திரை இழந்த விழிகள். திடீரென்று, ஆமாம், எவனோ நடந்து வரும் காலடி ஓசைதான் அது. இம்மி இம்மியாக நகர்ந்தான் சிங்காவரத்தின் தளபதி. இம்முறை தப்ப விடுவதில்லை எதிரியை, உறுதி. குபீர் என்று பாய்ந்து பிடித்தான் உருவத்தை. இரும்பு பிடி, உடும்பு பிடி. தரதரவென்று இழுத்து சென்றான் வெளிமுற்றத்தின் வெளிச்சத்துக்கு. அடுத்த கணம், நீயா என்று அதிர்ச்சியுடன் கூவினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.